அடுத்த பதியத்துக்கு போலாங்களா? சொல்லுங்க. மந்திரமறையவை. மந்திரமறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட நின்றாய வெந்தகன் நீக்கரே வெங்காடவேறிய அந்த முரனுடைய அடிகள் அல்லரே நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வம் சிவன் வெங்காட்டின் மேல் சொல்லியரும் தமிழ் பத்தோவல்லவர் அல்லலோடு அருவினை அருதல் ஆணைய. மந்திரமறையவை வானவரோடும் இந்திரன் வழிபடும் என்ற எண்ணம். மறைகளும் வானவரும் இந்திரனும் வழிபடும்படியாயிருந்த தலைவன். மறைகளுக்கு அடைமொழி மந்திரமறை. மந்திரமாகிய திருவைந்தெழுத்தை தன்னகத்தே கொண்ட மறை என்று அர்த்தமாகும். அல்லது மந்திரம் என்பது ரகசியம் என்று வைத்து மறை என்ற சொல்லின் பொருளை விரித்ததாகவும் கொள்ளலாம். வேதத்துக்கு மறை என்று பெயர் வந்தது என்று கேட்டால் தத்துவ பொருளை ரகசியமாக தங்கள் அடக்கி வைத்திருக்கிறதாகினாலே அதுக்கு மறை என்று பெயர். அதுதான் மந்திரம். மந்திரம் என்பது பிறர் அறியாதவாறு செய்கின்ற யோசனை. அதுக்கு மந்திராலோசனை சொல்றாங்கல்ல, ரகசிய ஆலோசனை. ரகசியத்துக்கு மந்திரம்னு இருக்கு. திருநீர் பூசி இருக்கிறான். வெந்த வெண்ணீற்றர் வெண்காடு மேவிய அடி. அந்தமும் முதலுடை அடிகள். அந்தமும் என்றனால முதலும் ஒரு சேர்த்துக்கோணும். அந்தமும் முதலும் உடைய அடிகள். அந்தமும் அவன்தான், முதலும் அவன்தான். இது சொல்ல வேண்டியது இல்லையா? சங்கார காரணனே எல்லாவற்றுக்கும் முதற்காரணம். எனவே அந்தமும் முதலும் உடைய அடிகள். அவன் தான் சங்காரம், அவன் தான் சிருஷ்டி. எந்த பொருள் எங்க ஒடுங்கிச்சோ அங்கிருந்து வர வேணும். சிவஞான போதும் முதல் சூத்திர பொருள் அந்தம் ஆதி என்மனார் புலவர் படிக்கிறோம் இல்ல, அதுதான் அந்தமும் முதலும் உடைய அடிகள். அடுத்த பாட்டு. படையுடை மழுவினர் பாய்புலி தோலின் உடைவிரி கோவணம் உகந்த கொள்கையர். படையுடை மழுவினர், படையாக மழுவை உடையவர் அர்த்தம். படை உடை மழுவினர், படையாக மழுவை உடையவர். மழுவினர்ங்கிறதுல அற பிரிச்சு படை என்பது சேர்த்து படையினர் என்று அர்த்தம். பாய்புலி தோலின் உடை விரி கோவணம் உகந்த கொள்கையர். பாய்புலி தோல் உடை, அந்த இன்னுக்கு பொருள் இல்லை. தோலின் உடைங்கிறதுல இன்னுக்கு அர்த்தம் பண்ண வேண்டியதில்லை. தோலின் உடை, தோலாகிய உடை. தவிர வழி வந்த சாரியைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சாரியை வர வேண்டிய தோலுடை, தோலாடை, சாரியை இல்லாமலே சொல்லலாம். தோலின் ஆடைன்னு சொன்னா அந்த இன்னும் அதிகம், இது வேண்டியதில்லை. ஆகையினால தவிர வழி வந்த சாரின்னு அதை விட்டுடணும். விட்டுட்டு தோலுடை, தோலாகிய உடையையும் விரி கோவணத்தையும் உகந்த கொள்கையர். விடை உடை கொடியர் வெண்காடு மேவிய சடையிடை புனல் வைத்த சதுரர் அல்லது. சடையிடை புனல் வைத்த சதுரன். சதுரன்னா சாமர்த்தியசாலி அப்படின்னு. என்ன சாமர்த்தியம்? கீழே விழுகின்ற நீரினை விழாம தாங்கினவன். அப்ப தண்ணீரை தடுத்து நிறுத்தினவன், அதனுடைய போக்கை மாற்றியவன் என்று அர்த்தம். அதான் சதுரன். பாலோடு நெய்தயில் பலவும் ஆடுவர் தோலோடு நூலிழை புதைந்த மார்பினர். நூலிழை என்பது நூல் ஆடை என்று அர்த்தம் பண்ணணும், அல்லது முப்புரி நூல் என்று வைத்துக் கொள்ளலாம். தோலோடு நூலிழை, தோல் ஆடையாக அணிஞ்சிருக்கிறான், நூலாலாகி இழையை அணிந்திருக்கிறான் என்று அர்த்தம் பண்ணலாம். தோல் பிணைத்த நூலை உடையவன், அதாவது பூநூல்ல மான் தோலை கொஞ்சம் எடுத்து வெட்டி கட்டி வச்சிருப்பாங்கன்ட்டு ஒரு வழக்கு. அதனால தோலுடை நூலிழை புதைந்த மார்பினர். அப்போ ஒரே பொருள், பூநூல் உடையவர். மான்தோல் சேர்ந்த பூநூலை உடையவர். தோலாலாகிய உடையையும் நூலிழையாலாகிய பூநூலையும் உடையவர் என்று அப்படி அர்த்தம் பண்ணலாம். மேலவர் பரவு வெண்காடு மேவிய ஆலமத அமர்ந்தயம் அடிகள் அல்லது. ஆலமத அமர்ந்த அடிகள். ஆலமத அமர்ந்த அடிகள் என்பதுல ஆலம், ஆல் என்ற மரத்தின் பெயர் சாரியை பெற்று ஆலம்னு வந்து ஆலமரத்தின் கீழே இருந்தவன் என்று ஒரு பொருள். ஆலம், அப்ப அங்க பிரிக்க வேண்டியதில்லை. நஞ்சுக்கு ஆலம்னு ஒரு பேர்.
அது என்பது பகுதி பொருள் விகுதியா ஆலம் அமர்ந்த அடிகள், நஞ்சினை விரும்பி உண்ட அடிகள். அப்ப ரெண்டு பொருள், ஆலமது அமர்ந்த அடிகள் என்பதுல ரெண்டு பொருள் பண்ணணும்னா அந்த சொற்களை எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பிரிக்கணும்னா அந்த சொல்லுல என்ன உறுப்பு இருக்கிறது, எந்தெந்த உறுப்புக்கு என்ன லட்சணம் இருக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு தான் பண்ணணும். அப்போ ஆலம் என்பதுல ஆல் என்பது மரம் என்று சொன்னா ஆல் என்று பிரித்து கொள்ள வேண்டும், சாரியை பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ ஆலம் அது அமர்ந்த அடி, ஆலமரத்தின் அடியிலே விரும்பி தங்கி. அப்புறம் ஆலம் சாரியே இல்லை, ஆலம் பெயர் சொல் முழுவதுமாக வச்சு நஞ்சி என்னும் பொருளை தருகிறது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். ஆலமது அமர்ந்தையும் அடிகள் அல்ல, ஞாழலும் செருந்தியும் நறுமலர் புன்னையும் தாழைவன் குறுகு அயல் தயங்கு காண. ஞாழல், செருந்தி, புன்னை இதெல்லாம் நெய்தல் நிலத்தில் இருக்கின்ற தாவர வர்க்கங்கள். அந்த பக்கத்துல தாழை, அது பக்கத்துல குறுகு பறவை தங்கி இருக்கிறது. தயங்கு காணலில் வேழமதுரித்த வெண்காடு மேவிய யாடினது இசையுடைய இறைவர் அல்லது. முன்னவர் சொன்னல, வரைக்கண் ஊன்றினான் முளையார் மதியை ஏந்தினான் அப்படின்னு சொன்ன, அது போல வேழத்தை உரித்தான், யாழை இசைத்தான். வேழத்தை உரித்தான் என்பது மரத்தொழிலை காட்டித்து, யாழை இசைத்தான் என்பது இன்பம் செய்கின்ற தொழிலை காட்டித்து. இப்படி ஒன்றுக்கொன்று முரண் இருந்தாதான் அவன் அடியார்களுக்கு அருள முடியும். அடியார்களுக்கு அருளுகிற பொழுதே அவன் என்ன பண்ண வேண்டி இருக்குது, பாசத்தை அழிக்க வேண்டி இருக்கிறது, அப்புறம் வீடு பெற்றுன்னு தர வேண்டி இருக்கிறது. அப்ப அழித்தலும் தருதலும் ஆகிய ரெண்டு இருக்குது இல்ல, நாம அந்த ரெண்டும் செய்யணுங்க. நாம என்ன ரெண்டு செய்யணும், பாசத்தை விடணும், திருவடியை பெறணும். நாம பெறுவதுக்கு என்ன பேரு, வீடு பேரு. வீடு பேரு என்பது ரெண்டு சொல் இருக்குது, விடுதல் பெறுதல். இதுவும் முதல்ல நீண்ட தொழில் பெயருங்க. விடுதல் என்பது வீடுன்னு வருது, பெறுதல் என்பது பேருன்னு வருது. அப்போ இங்கேயும் ஒன்றை விட வேணும், ஒன்றை பற்ற வேண்டும். விடுதலும் பற்றுதலும் ஒன்றுக்கு ஒன்று முரண். நாம செய்ய முடியுமோ, செய்ய முடியாது. அவன் என்ன பண்ணுவான், ஒன்றை அழிப்பான், ஒன்றை கொடுப்பான். பாசத்தை அழிப்பான், திருவடியை கொடுப்பான். நாம காலையில தீட்சை படிச்சோம்ல, தீட்சைன்னா என்ன, பாசத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது. ஒன்றை கெடுத்தாதான் ஒன்றை கொடுக்க முடியும். அப்போ அந்த கெடுத்தலும் கொடுக்கலும் ஆகிய ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தொழில் அந்த தலைவனிடத்தில் இருக்க வேண்டும். அந்த முரணை ஏற்றுக்கொள்ளுகின்ற தகுதி நம்மகிட்ட இருக்கும். நம்மகிட்டே அந்த ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தன்மை இருக்க வேண்டும். அதனால இதை ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கிறார். வேழமது உரித்த வெண்காடு மேவிய யாழினது இசையுடை இறைவர் அல்ல. பூதங்கள் பல உடை புனிதர், இதுவும் அப்படிதானுங்க. போதங்களை உடையவன், ஐயோ இவன் போதங்கள் சோழவா இருப்பான் அப்படின்னா, ஐயோ போதங்கள் சோழ இருந்தாலும் அவன் புனிதன். பேயோடு கூட இருப்பவர்களை புனிதனாக நினைக்க முடியுமோ, போதங்களோடு இருப்பவர்களை புனிதர்களாக நினைக்க முடியுமோ? இவன் போதங்களோடு இருந்தாலும் புனிதனாக, ஏன்னா அவைகளாம் சிவகணங்கள், ஆகையினால இவன் புனிதன். பூதங்கள் பல உடை புனிதர் புண்ணியர், ஏதங்கள் பல இடர் தீர்க்கும் எம்மிரை, வேதங்கள் முதல்வர் வெண்காடு மேவிய பாதங்கள் தொடர்கின்ற பரமர் அல்ல. அவன் எதுக்காக வெளிப்பட்டு நிற்கிறான், எதுக்காக வடிவம் தாங்கி நிற்கிறான்? அடியார்கள் தன்னை அறிந்து தியானித்து வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே பாதங்கள் தொழ நின்ற என்பதுக்கு வெளிப்பட்டு நின்றன என்ன அர்த்தம்? சொரூப நிலையிலிருந்து தடக்க நிலையில் அடியார்கள் தத்தம் பக்குவத்துக்கு வழிபட்டு உய்யுமாறு அதற்கு ஏற்ற வடிவத்தோடு கூடி நின்ற என்று அர்த்தம் பண்ண வேண்டும். பாதங்கள் தொழ நின்ற பரமரல்லரே. மன்னவர் விண்ணவர் வணங்க வைகளும் எண்ணிய தேவர்கள் இறைஞ்சும் எம்மிரை, விண்ணமர் கொள்கொள் வெண்காடு மேவிய அண்ணலை அடிதொழ அல்லல் இல்லையே. அவன் பாதங்கள் தொழ நின்றான், அவனை நாம் தொழுகிறோம். தொழுவதனால என்ன பயன்? அல்லல் இல்லையாய் போகும் என்று இந்த பாட்டுல சொல்றார். அண்ணலை அடிதொழ அல்லல் இல்லையே. நயந்தவர் அருள்பல நல்கி இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல். இந்திரன் கயந்திரம் வெள்ளையானை, இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல். வேந்தவர் பரவு வெண்காடு மேவிய பயந்தரு மழுவுடை பரமரல்லரே. பயந்தரு மழு, இதுவும் அப்படித்தானுங்க. பகைவர்களுக்கு அச்சத்தை தருகிறது, அடியார்களுக்கு பயனை தருகிறது. மழு என்பது எதுக்கு அடையாளம்? வினையை சுடுவதற்கு அடையாளம். அப்படிதான் நமக்கு உண்மை விளக்கத்தில் படிச்சிருக்கிறோம். அப்ப அடியார்களுக்கு வினையை சுடுகிற பொழுது பயன் தருகிறது, பகைவர்களை அழிப்பதற்கு அந்த மழுவை பயன்படுத்துவது அவர்களுக்கு அச்சம் தருகிறது. அப்ப பயம் என்ற ஒரு சொல்லுக்கு அச்சம் என்று ஒரு பொருள், பயன் என்று ஒரு பொருள், ரெண்டு பொருளும் பொருந்த அந்த சொல் அங்கு நின்றிருக்கிறது அப்படிங்கிறது நினைவு கொள்ள வேண்டும். பயந்தரு மழுவுடை பரமரல்லர். மலையுடன் எடுத்த வல்லரக்கன் நீழ்முடி தலையுடன் நெறித்தருள் செய்த சங்கரர் விலையுடை நீற்றர். திருநீற்றினுடைய பெருமையை சொல்கிறார். விலையுடை நீர், விலையுடை நீற்றர்.
வெண்காடு மேவிய அலையுடை புனல் வைத்த அடிகள் அல்ல. ஏடவிழ் நறுமலர் அயனும் மாலுமாய் தேடவும் தெரிந்தவர் தேரகிற்கிறார். தேடவும் தெரியவும் தேரகிற்கிறார். தேர ஆற்றல் இல்லாதவர்கள். முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், கில் என்பது ஆற்றல் பொருளை தருகின்ற இடைச்சொல். அதை மத்தியில போட்டா முன்னால இருக்கிற வினைக்கு கூட அப்படி அர்த்தம் பண்ணணும். தேரகிற்கிறார், தேரும் ஆற்றல் இல்லாதவராக ஆனார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இலக்கண உரையாசிரியர் என்ன பண்ணுவாங்க, கில் ஆற்றல் பொருள் தருவதோர் இடைச்சொல் அப்படின்னு எழுதுவாங்க. தேரகிற்கிறார் வேடமதுடைய வெண்காடு மேவிய ஆடலை அமர்ந்தயம் அடிகள் அல்லவே. போதியர் பிண்டியர் பொருத்த மில்லிகள் நீதிகள் சொல்லியும் நினையகிற்கிலர். நீதிகள் சொல்லியும் நினையகிற்கிலர்னா அவர்களுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதை வாங்கி சிந்திக்கும் ஆற்றல் இல்லை. அதை நினையகிற்கிலர். நீதிகள் சொல்லியும் நினையகிற்கிலர். அல்லது ரெண்டு வகையா பண்ணலாம். நீதிகள் சொல்லகிற்கிலர், நினையகிற்கிலர் அப்படி பண்ணலாம். வேதியர் பரவு வெண்காடு மேவிய ஆதியை அடிதொழ அல்லலில்லையே. நல்லவர் புகழியும் ஞான சம்பந்தன் செல்வன் எம் சிவனுரை திருவெண்காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அறிவினை அறுதல் நிச்சயம் ஆணை. இது நம்முடைய ஆணை. ஆணையிட்டு சொன்ன பதிகம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் ஆணையிட்டு பதிகம் பாடுவது வல்லவர் அல்லவா. ஆணை நமதான என்று சொல்ல வல்லவன். அதனால ஆணை வைத்த பதிகம். ஆமா, திருநனி பள்ளி பதிகம் அது ஆணை வைத்தது. அது மாதிரி 5 பதிகம் ஆணை வைத்த பதிகம். இதோடு சார் 2ஆம் திருமுறையில் திருநனி வெள்ளி காரைகள் கோகைன்னு ஆரம்பிக்கிறது. பொதுப்பதிகங்களில் கோளறு பதிகம் வேறு தோழி. 3ஆம் திருமுறையில் இப்பதான் படிக்கிறோம் திருவெண்காடு மந்திரமறையவை. திருக்கழுமலம் மடல்மலி கொன்றை திருவேதிகுடி நீருவரி இவைகள்லாம். நடியிருளாடும் எந்த நனிகள்ளி உள்க வினைகெடுதல் ஆணை நமதே. திருநனிவள்ளி. அடியார்கள்வானில் அரசாழ்வர் ஆணை நமதே கோளறு பதிகம். அல்லலோடு அறிவினை அறுதல் ஆணையே இப்ப படிச்ச பதிகம். வானிடை வாழ்வர் மண்மிசை பிறவார் மற்றிதற்கு ஆணையும் நமதே. அந்த உலகெய்தி அரசாளும் அதிவேசரதம் ஆணை நமதே. அப்படி இந்த இடத்தை சேர்த்து தெரிந்து